திருவாரூர் இடைத்தேர்தல் தள்ளிப்போகும் என்பதாலேயே வேட்பாளரை அதிமுக அறிவிக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் உலக தமிழர் திருநாள் 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். திருவாரூர் தேர்தல் தள்ளிப்போகும் என்ற எதிர்பார்ப்பில் அதிமுகவினர் உள்ளனர் என்றும் அதனால்தான் இன்னும் வேட்பாளரை அதிமுக அறிவிக்கவில்லை என்றும் கூறினார். கஜா புயல் பாதித்த பகுதிகளில் நிவாரணம் முழுமையாக வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய வைகோ, விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர், கட்சி நிர்வாகிகள், ஆட்சி மன்ற குழுவினர் எல்லாம் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து எல்லாம் பார்த்து ஏன் உடனே வேட்பாளர் அறிவிக்கல, 2 நாள் கழித்து அறிவிக்கிறோன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? எப்படியாவது திங்கட்கிழமை இந்த எலெக்ஷனை தள்ளி வச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அவங்க வேட்பாளர் அறிவிக்கல. திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைப்பது நல்லது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் பாதித்த இடங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் நடத்தினால் உளவியல் ரீதியாக பிரச்சினைகளை உண்டாக்கும் என்றும் இடைத்தேர்தல் தள்ளிப்போகும் என நம்புவதாகவும் கூறினார். கஜா புயலால் திருவாரூர் மாவட்டம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அங்கே மக்களிடையே போய் வாக்கு சேகரிப்பது என்பதே மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உளவியல் ரீதியான ஒரு சிக்கலாகவும் அது மாறும். இன்னும் அங்கே மக்களுக்கு மறுவாழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை, அது தீவிரப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் அங்கே தேர்தலை சற்று தள்ளி போடுவது நியாயமானது. ஆகவே தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும். 20 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும்.